ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செட் மேட்ரிக்ஸ் ஜீரோன்ற ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு எம் கிராஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் எங்கெல்லாம் ஜீரோ இருக்கோ அந்த ஜீரோ இருக்க இடத்தோட என்டையர் ரோவும் காலத்தையும் நீங்கள் ஜீரோவாக மாற்றணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு எம் கிராஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன், 3x3 மேட்ரிக்ஸ். இதில் வந்து இங்கே ஜீரோ இருக்குது. ஸோ இதோட என்டையர் ரோவையும் காலத்தையும் நான் ஜீரோவாக மாற்றணும். ஸோ இப்போ நான் வந்து மாற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த ஜீரோக்கு திருப்பியும் இதோட ரோவையும் காலத்தையும் நான் ஜீரோவாக மாற்றணும். ஸோ திருப்பியும் 0 0 இதுதான் என் அவுட்புட்டாக இருக்கணும். ஆனால் என்ன ஆகும்னா, இப்போ நான் இங்கேருந்து தான் இந்த ஜீரோக்கு வந்திருக்கேன். அடுத்து இந்த ஜீரோ பார்க்குறேன். ஸோ இது ஒரு இதையும் மாற்றிட்டேன். அடுத்து இங்கே வரையில திருப்பி இந்த ஜீரோ இருக்கும். இந்த ஜீரோத்தோட ரோவையும் காலத்தையும் நம்ம ஜீரோவாக மாற்றக்கூடாது. ஏன்னா இனிஷியலாக இந்த இடத்துல 1 தான் இருந்துச்சு. ஸோ மாற்றக்கூடாது. ஸோ அதுதான் இந்த கொஷினில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இதோட ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சில் என்ன பண்ணலான்னா, நம்ம சொன்ன மாதிரியே கொஷினில் சொன்ன மாதிரியே இங்கே ஜீரோ இருந்துச்சுன்னா இங்கேயும் ஜீரோவாக மாற்றலாம். ஆனால் ஃபார் டைம் பீயிங் இதை -1 மாற்றிக்கலாம். இங்கே 1 இருந்துச்சுன்னா அதை -1 மாற்றிடலாம். 0னா -1. ஏன் -1 மாற்றுறோன்னா, திருப்பியும் ஐட்ரேஷன் கண்டினியூ ஆகல. திருப்பியும் எங்கேயாவது நம்ம புதுசாக மாற்றின 0ன்னு இருக்காமல் -1 இருக்கிறதுனால அதோட ரோ காலத்தை நம்ம மாற்ற தேவையில்லை. திருப்பியும் ஒரு தடவை தனியாக ஐட்ரேட் பண்ணிவிட்டு அது ஜீரோவாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஜீரோக்கு என்டையர் ரோ காலம் -1 ஆகிடுச்சு. இந்த ஜீரோக்கு என்டையர் ரோ காலம் -1 ஆகிடுச்சு. இது இப்போது இதோட சூடோ கோட் பார்க்கலாம். ஃபார் I in range of 0 to n, for j in range of 0 to m. நம்ம ஐட்ரேட் பண்ணிடல. நமக்கு 0 கிடச்சிதுன்னா செட் மேட்ரிக்ஸ் ஆஃப் I, செட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஜேன்னு 2 ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட் மேட்ரிக்ஸ் ஆஃப் I என்ன பண்ணுன்னா, ரோல் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் எதெல்லாம் 1 இருக்கோ 1 இருக்க எலமெண்ட்டை மட்டும் -1 மாற்றும். அதேமாரி செட் மேத் ஆஃப் ஜே என்ன பண்ணுன்னா, காலத்தில் அந்த ஜீரோவோட காலத்தில் எல்லாத்துலேயும் 1 இருக்க இடத்தெல்லாம் -1 மாற்றிடும். ஸோ இந்த செட் மேத் ஆஃப் ஐன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இண்டெக்ஸ் எடுத்திங்கன்னா 1,1ன்னு சொல்லுவீங்களா. ஸோ 1ன்றது I, 1ன்றது ஜே. இப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இது வந்து 1. ஸோ இந்த இடத்த குறிக்குது, I 1ன்னு குறிக்குது. ஜே வந்து 0 1 2ன்னு ஐட்ரேட் ஆகி இங்கே எங்கெல்லாம் 1 இருக்கோ அதெல்லாம் -1 மாற்றிடும். அதேமாதிரி செட் மேத் ஆஃப் ஜே என்ன பண்ணணும்னா, இங்கே 1 இதை அப்படியே வச்சுக்கும் ஜேவை. இங்கே எங்கெல்லாம் 1 இருக்கோ அதெல்லாம் -1 மாற்றிடும். ஸோ இதுதான் வந்து செட் மேத் ஆஃப் ஐயும் செட் மேத் ஆஃப் ஜேயும் பண்ணுது. ஐட்ரேட் பண்ணல. இஃப் மேட் ஆஃப் ij = 1னா மேட் ஆஃப் ij = -1 மாற்றிடும். அதேமாரி மேட் ஆஃப் ij = 1னா இங்கேயும் -1 மாற்றிடும். இது ஜேக்கு, இது ஐக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த ஐட்ரேஷன் முடிச்சு -1 மாற்றிட்டோன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த -1 எல்லாத்தையும் ஜீரோவாக மாற்றணும். அதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, திருப்பி ஐட்ரேட் பண்ணணும். ஐட்ரேட் பண்ணல ij = -1 இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் ij வந்து ஜீரோவாக மாற்றிடலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். இப்படி பண்ணில நமக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் பண்ணில இது வந்து m cross n வரும். ஸோ O of m cross n ப்ளஸ் இங்கே உள்ளுக்குள்ளேயும் நமக்கு 2 ஃபங்க்ஷன் கூப்பிட்றோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து O of m எடுக்கும், இந்த ஃபங்க்ஷன் வந்து O of n எடுக்கும். ஸோ ப்ளஸ் O of m ப்ளஸ் n இன்ட்டு O of m ப்ளஸ் n இன்ட்டு மல்டிப்ளை ஆகும். ப்ளஸ் என்ன பண்ணால் திருப்பி இன்னொரு ஐட்ரேஷன் பண்ணுறோம். அதாவது இந்த இடத்துல இன்னொரு ஐட்ரேஷன் பண்ணி -1 மாற்றுறோம். ஸோ அதுக்கு திருப்பியும் O of m cross n எடுக்கும். ஸோ இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து நியர் டு n³. ஸோ இதை வந்து சொல்யூஷன் போட்டோம்னா அக்செப்ட் ஆகாது. ஸோ அதுக்கு இன்னும் நம்ம பெட்டர் அப்ரோச் பார்க்கலாம். ஸோ பெட்டர் அப்ரோச்சில் என்னென்னா, அகெயின் நம்ம லாஸ்ட்டில் பார்த்த மாதிரியே 0 இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் எல்லா ரோவிங் காலத்தையும் நம்ம வந்து ஜீரோவாக மாற்றணும்.
ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ இந்த பெட்டர் அப்ரோச்சில் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு ட்ராக் வச்சுக்கலாம். எங்கெல்லாம் வந்து 0 வருதுன்னு தனியாக ஒரு வெக்டார் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். இது சைஸ் 3, இது சைஸ் 3. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே 1 இருந்துச்சு, 1 1 1, இங்கே 0. ஸோ 0 இருக்கா? இனிஷியலாக இதுக்குள்ளே எல்லாமே 0 தான் இருக்கும். இப்போது இங்கே வந்து 1 1 1 1 0. ஸோ இங்கே 0 இருக்கா? அப்போ 0 இருக்கையில் என்ன பண்ணணும்னா இந்த இடத்த 1ஆக மாற்றிடணும், இந்த இடத்த 1ஆக மாற்றிடணும். இந்த 0க்கு நேராக இங்கே 1, இங்கே 1ஆக மாற்றிடணும். அடுத்து இங்கே 0 இருக்கா? இங்கே 1, இங்கே 1. இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, ஸோ விட்டுறலாம். இந்த இடத்த 1ஆக மாற்றிடலாம். அடுத்து திருப்பியும் இங்கே வந்து எங்கேயும் 0 இல்லை, 1 1 1 தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணலான்னா நான் இது எரேஸ் பண்ணி திருப்பி எழுதிடுறேன். ஸோ அது வந்து கிளியராக இருக்கும். ஹைட்ரேட் பண்ணிடலாம். 1 1 இருந்துச்சு, 1 1 1. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். எங்கெல்லாம் வந்து 0 இருக்கோ அதெல்லாம் 1ஆக மார்க் பண்ணிட்டோம். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு தடவையும் ஐட்ரேட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 1 ஃபஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ 1 வரும். எய்தர் இங்கே 0, இங்கே 0, எங்கே 0 இருந்தாலும் இது 0ஆக மாறிடும். கரெக்டாக? ஏன்னா இப்போ இங்கே 0 இருந்தால் இதோட என்டையர் ரோ என்டையர் காலம் தான் 0 ஆகணும். ஸோ இது 1ஆக இருந்தாலும் இது 0ஆக இருக்கிறதுனால இது 0 மாறிடும். கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறேன். இப்போ இந்த 1 வரையில் இந்த இடத்துல 1. ஸோ இந்த இடத்துல நான் செக்கே பண்ண தேவையில்லை. இங்கே 1 இருக்கா? அப்போ இது 0ஆக மாற்றிடுறேன். அடுத்து இங்கே 1, ஆனால் மேலே 1 இருக்குது. ஸோ நான் செக்கே பண்ண தேவையில்லை, டேரெக்டாக 0ஆக மாற்றிடுறேன். அடுத்து இங்கே 1, இங்கே 1 இருக்கா? இல்லை. இங்கே 1 இருக்கா? ஆமாம். ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நான் 0ஆக மாற்றிடுறேன். அடுத்து இங்கே 0 இருக்கா? ஓகே, விட்டுறேன். 0 இருந்தால் விட்டுறேன், 0 இருந்தால் விட்டுறேன். அடுத்து இங்கே 1, இங்கே 1 இருக்கா? இல்லை. இங்கே 1 இருக்கா? இல்லை. அப்போ அது 1 1ஆக தான் இருக்கும். இங்கே 1 இருக்கா? ஆமாம். அப்போ உடனே அந்த இடத்த மாற்றிடுறேன், 0ஆக மாற்றிடுறேன். அதுக்கடுத்து இந்த 1க்கு இங்கே 1 இருக்கா? ஆமாம். உடனே அதையும் 0ஆக மாற்றிடுறேன். ஸோ இதுதான் நமக்கு தேவையான அவுட்புட். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா இந்த பெட்டர் அப்ரோச்சில் போன தடவை ஃபஸ்ட் டைம் ஐட்ரேட் பண்ணையில் நம்ம வந்து -1ஆக மாற்றணும். மாற்றிட்டு திருப்பியும் ஒரு ஐட்ரேஷன் பண்ணி அது எல்லாத்தையும் 0ஆக மாற்றணும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் பண்ணையில் நம்ம வந்து ஒரு ரோவையும் காலத்தையும் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல 1ஆக ட்ராக் வச்சுக்கிட்டோம். எங்கே 0 இருக்கோ அந்த இடத்த மட்டும் 1ஆக மாற்றி திருப்பி இன்னொரு ஐட்ரேஷன் பண்ணையில் அந்த இடத்தெல்லாம் 0ஆக மாற்றிட்டோம். ஸோ இதோட சூடோ கோட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பண்ணையில் இப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐஜே இந்த இடம் 0ஆக இருக்குது இல்லையா? அப்போ ரோ ஆஃப் ஐ இதோட இண்டெக்ஸ் வேல்யூ 1,1. ஸோ ரோ ஆஃப் ஐ வந்து 1 ஆகிடும், ரோ ஆஃப் காலம் ஆஃப் ஜே வந்து 1 ஆகிடும். ரோ ஆஃப் ஐ வந்து 1 ஆகிடும், காலம் ஆஃப் ஜே வந்து 1 ஆகிடும். இப்போ இந்த ரோ ஆஃப் ஐ எப்படி இருக்குன்னா ரோ ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் சைஸ் 3 அப்படி இருக்கும். காலம் வந்து சைஸ் 3 இருக்கும். ஸோ 1 அந்த ரோவில் அந்த காலத்தில் 1ன்னு போட்டுடுறோம். இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல 1ன்னு போட்டுடுறோம். அடுத்து திருப்பியும் ஐட்ரேட் பண்ணையில் எந்த நம்பர் வந்தாலும் ஒன்றா வரையில் எய்தர் ரோவில் 1 இருந்தாலோ இல்லை காலத்தில் 1 இருந்தாலோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐஜே வந்து 0ஆக மாற்றிடுறோம். ஸோ இந்த இடத்துல மாற்றையில் நமக்கான தேவையான அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இதில் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல m cross n ஆகுது. ஸோ O of m cross n ப்ளஸ் திருப்பியும் நம்ம எங்கே 1 இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதை 1ஆக மாற்றுறோம் இல்லையா? அதுக்கு ஒரு O of m cross n. இது வந்து 2 O of m cross n which is nothing but m cross n வந்துருச்சு. ஆனால் இங்கே வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. என்னென்னா நமக்கு க்ரியேட் பண்ணோம் இல்லையா 3x3 ஒரு புதுசாக ஒரு ரோவும் காலத்தையும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்ல ட்ராக் இருக்கு. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of m
ப்ளஸ் ஓ ஆஃப் என். இது வந்து காலத்துக்கு, இது வந்து ரோக்கு. ஸோ இப்போ இது போட்டிங்கன்னா அக்செப்ட் ஆகிடும். ஆனால் சில இடத்துல இன்டர்வியூலலாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க, இதை ஆப்டிமைஸ் பண்ண சொல்லுவாங்க, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வேணான்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதை நான் சொல்கிறேன். இப்போ ஆப்டிமல் அப்ரோச் சொல்கிறேன் எப்படி இருக்குங்க. ஸோ ஆப்டிமல் அப்ரோச்சுக்கு நான் ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இந்த 4x4 மேட்ரிக்ஸில் என்ன பண்ணலான்னா, நம்ம எங்கெல்லாம் 0 இருக்கோ புதுசாக ஒரு வெக்டார் க்ரியேட் பண்ணி ட்ராக் வைக்காமல் நம்ம இந்த மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோவிங் காலத்தையும் வச்சு அதில் ட்ராக்கை மெயின்டைன் பண்ணிப்போம். இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் காலத்தையும் வச்சு அங்கே நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இந்த பார்ட், இந்த ஃபஸ்ட்டு செல் மட்டும் காமனாக இருக்குது ரெண்டுத்துக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, எய்தர் ரோக்கோ இல்லை காலத்துக்கோ ஒரே ஒரு வேரியபிள் வச்சு அதை வந்து செல்லாக ட்ரீட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல காலம் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து காலம் 0ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து ரோவை குறிக்குது. ரோவோட ட்ராக் வச்சுக்குவோம் எங்கே 0 இருக்குன்றத. இது காலமோட ட்ராக் வச்சுக்குவோம். ஸோ இப்போ நம்ம ஐட்ரேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இப்போ இங்கே 1 இருக்குது. ஸோ லீவ் இட். 1 1 1 1 0. ஸோ இங்கே 0 வந்துருச்சு. 0 வரையில் என்ன பண்ணணுன்னா, 0 வரையில் வந்து இதை வந்து 0வாக மாற்றிடணும், இதை 0வாக மாற்றிடணும். ஓகேயா? அடுத்து 1 1 1 1. இங்கே 0 வருது. அப்போ இந்த இடத்தையும் மாற்றிடணும். 0வா 0 0. போன தடவை பண்ண மாதிரி தான், பெட்டர் அப்ரோச்சில் பண்ண மாதிரி தான். ஆனால் இங்கே இன் பிளேஸில் பண்ணுறோம். அங்கே வந்து தனியாக க்ரியேட் பண்ணி பண்ணோம். இங்கே இன் பிளேஸில் பண்ணுறோம். இது 1 இது 0. இப்போ இந்த இடத்துல தான் செக்கே வரும். இப்போ இது 0னா இதோட இண்டெக்ஸ் வேல்யூ எப்படி எழுதுவோம்? 0 1 2 3. ஸோ 3,0ன்னு எழுதுவோம். இங்கே ரோ வந்து இது 3, காலம் வந்து 0. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, காலம் 0வை தனி வேரியபிள் மெயின்டைன் பண்ணுறோம். ஏன்னா இந்த செல்லை வந்து நம்ம ரோக்குன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ காலம் தனி வேரியபிள் பண்ணுறதுனால இது இனிஷியலாக 1 இருக்கும், அது 0வாக மாற்றிடுறோம். இப்போ இது 0 இருக்கிறதுனால 0ன்னு விட்டுறோம். அடுத்த ஐட்ரேஷனில் 1 1 1. ஸோ முடிஞ்ச ஐட்ரேஷன். இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்து இந்த இன்டீரியர் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ரோ காலம் விட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து மாற்றிட்டோம், அதாவது சேஞ்ச் பண்ணிட்டோம் இன் பிளேஸில். அதனால் வந்து அதோட டேட்டா என்னன்றது வந்து அதோட டேட்டா எல்லாமே இதோட ட்ராக் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு 0 0. இப்போ இது எப்போ 0 ஆகும்? இந்த இடம் 0வாக இருந்தால் இது 0 ஆகும், கரெக்டாக? இந்த இடம் 0வாக இருந்தால் இது 0 ஆகும், கரெக்டாக? ஏன்னா இப்போ இங்கே 0 இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இது 0 இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கே 0 இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக 0, கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் கடைசியாக இதையும் மட்டும் செக் பண்ணிவிட்டு 0வாக இருந்தால் அதோட என்டையர் திங்கை 0 ஆக்கிடலாம். ஸோ இதோட சூடோ கோட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐட்ரேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் எங்கே 0 இருக்கோ, அதாவது இப்போ இந்த இடத்துல 0 இருக்குது தெரிஞ்சிருச்சு நமக்கு. அப்போ அதோட I0 பண்ணிவிட்டு J வந்து 0, அதாவது J வந்து 0 இல்லாட்டி இந்த இடத்துல 0 பண்ணலாம். 0வாக இருந்தால் காலம் 0வாக தான் பண்ணணும். J வந்து காலத்தை குறிக்குது. J வந்து 0வாக இருந்துச்சுன்னா கால் 0வாக தான் நீங்கள் 0வாக மாற்றணும். இதை மாற்றிடக்கூடாது. ஸோ அதனால தான் இங்கே எழுதியிருக்கேன். மேட்ரிக்ஸ் ஆஃப் IJ 0வாக இருக்குது. ஸோ ரோ எந்த ரோவோ அந்த ரோவை வந்து 0வாக மாற்றுறோம். இதோ மாற்றிட்டோம். I வந்து 1. ஸோ 1ல் 0th காலம் நம்ம வச்சுருக்கோம் ட்ராக்கை. அப்புறமேட்டு J not equal to 0. இந்த இடத்துல J வந்து 1, ஏன்னா இது 1,1 தான் எழுதுவோம். ஸோ இங்கே J வந்து 1. ஸோ 0 of 1, இங்கே J வந்து 1. ஸோ இது வந்து வேலிட். அப்போ 0 of 1 வந்து 0வாக மாறிடும். இதோ இந்த இடம் வந்து 0வாக மாறிடுச்சு. இப்போது அதே மாதிரி இந்த 0க்கும் மாறிடும். இப்போ இந்த 0க்கு வருவோம். இந்த 0 வரையில் 3,0ன்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து 3 of 0 வந்து 0வாக மாறிடும். ஸோ இந்த இடம் மாறிடும். ஆனால் வந்து இங்கே J not equal to 0வாக இல்லை. அப்போ எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். காலம் 0வை 0வாக வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து 0வாக மாற்றிடுறோம். அந்த வேரியபிளை மட்டும் செட் பண்ணிடுறோம் 0வாக. அப்புறம் திருப்பியும் ஐட்ரேஷன் எதுக்குன்னா,
உள்ளுக்குள்ளே இருக்க மேட்ரிக்ஸ், அதாவது நம்ம இப்போ ட்ராக் வச்சுட்டோம், ட்ராக்கில் இருக்க 0 எங்கெல்லாம் இருக்கோ அதோட என்டையர் ரோ காலம் 0வாக மாற்றணுன்றதுனால 1லேருந்து, ஏன்னா நம்ம ட்ராக்கை 0th வச்சுருக்கோம், 0 through 1 0th காலமில் வச்சுருக்கோம். ஸோ 1லேருந்துனா இது மட்டும் ஐட்ரேட் ஆகும் இப்போ. ஸோ 1லேருந்து எந்த எலிமெண்ட் 0, அதாவது மேட்ரிக்ஸ் ஆஃப் I of 0 ரோ 0வாக இருந்தாலோ இல்லை காலத்தில் 0 இருந்துச்சுனாலோ அந்த எலிமெண்ட் 0வாக மாறிடும். லாஸ்ட் பெட்டர் அப்ரோச்சில் பார்த்த மாதிரியே தான். அதுக்கப்புறமேட்டு நான் என்ன சொன்ன மாதிரி இதையும் தான் செக் பண்ணுவோம். இப்போது 0th எலிமெண்ட்டை செக் பண்ணுறாங்க. இப்போ இது 0வாக இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக 0வாக இருக்கணும், கரெக்டாக? ஸோ அது 0வாக இருந்துச்சுன்னா J 0 to M வரைக்கும் போட்டுட்டு 0 of J வந்து 0வாக மாற்றுறாங்க. ஏன்னா 0th ரோ J வந்து 0, ஸோ இது 0வாக இருந்துச்சுன்னா 0 0 0ன்னு மாற்றுறாங்க. ஓகேயா? அதேமாதிரி இது 0வாக இருந்துச்சுன்னா 0 0 0 0 மாற்றணும். இந்த இடத்துல வந்து 0 இருந்துச்சுன்னா நம்ம இதை 0வாக மாற்றிடக்கூடாது, இதை தான் 0வாக மாற்றணும். ரோவை 0வாக மாற்றணும், ஏன்னா இது ரோவை குறிக்குது, இதை ஃபுல்லாக ரோவை குறிக்குது. ஸோ இங்கே 0 இருந்துச்சுன்னா இதை 0வாக மாற்றிடணும். ஸோ அதுதான் இங்கே பண்ணுறாங்க. J is equal to 0 to M னா மேட்ரிக்ஸ் ஆஃப் 0 of J, அதாவது அந்த ரோவை 0வாக மாற்றணும். J மட்டும் ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். 0th ரோவில் 0வாக மாற்றிட்டோம். அடுத்து காலம் equal to 0. அப்படின்னா இந்த காலத்தை 0வாக மாற்றணும்னா இங்கே 0 இருக்கும், 0 1 2 3 ஐட்ரேட் ஆகும். இது எல்லாத்தையும் 0வாக மாற்றிடணும். ஸோ அது 0வாக மாறிடும். அப்புறமேட்டு உங்கள் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருந்துச்சுன்னா என்டையர் இது 0வாக இருக்கும், இங்கே 0 இருந்துச்சுன்னா என்டையர் இது 0வாக இருக்கும், இங்கே 0 இருந்துச்சுன்னா என்டையர் இது 0வாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதுதான் ஆப்டிமல் அப்ரோச். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கையில் இந்த இடத்துல ஒரு ஐட்ரேஷன் M cross N வரும் கண்டிப்பாக. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு ஐட்ரேஷன் M cross N வரும். ஸோ O of M cross N ப்ளஸ் O of M cross N ப்ளஸ் ஒரு O of M. ஏன் இந்த O of M வருதுன்னா இந்த இடத்துல ஒரு M வரும், O of M வரும், இந்த இடத்துல ஒரு O of N வரும், கரெக்டாக? ப்ளஸ் O of N. ஆனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இந்த இடத்துல வராது, ஏன்னா நம்ம வந்து இன் பிளேஸில் தான் மாற்றிருக்கோம், எதுவும் எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால் இன் பிளேஸில் மாற்றினால இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதை நம்ம இன்னும் பார்க்கல. இதுவும் சிமிலராக டைம் காம்ப்ளெக்சிட்டி பெட்டர் மாதிரி N² தான் வரும். ஸோ இதுவுமே அக்செப்ட் ஆகும். ஆனால் ஸ்பேஸ் வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் இந்த ஆப்டிமல் அப்ரோச். ஸோ இப்போது நம்ம பெட்டர் அப்ரோச் ஆப்டிமல் அப்ரோச்சும் கோடில் பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ரோ அண்ட் காலத்தோட சைஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா புதுசாக ஒரு வெக்டார் க்ரியேட் பண்ணலாம் ஆஃப் ரோ சைஸும் காலம் சைஸும். அதுக்கு நான் ட்ராக் ரோன்னு வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் 1 செட் பண்ணிடுறேன். இப்போ நான் ஐட்ரேட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் 0 இருக்கோ அந்த இடத்துலலாம் 1ஆக மாற்றிடுறேன் இந்த ட்ராக்கில், ரோ அண்ட் காலத்தோட ட்ராக்கில். if matrix of I of j equal to இப்போ நமக்கு 0வாக இருந்துச்சுன்னா track row of I equal to 1, track column of j equal to 1. ஸோ இப்போ நான் ஐயும் ஜேயும் 1 and 6 பண்ணிட்டேன். இப்போ அடுத்து திருப்பியும் நான் ஐட்ரேட் பண்ணுறேன். இப்போது எய்தர் என் ட்ராக் ரோவோட ஐ வந்து equal to 1 இல்லாட்டி ட்ராக் காலத்தோட
ஜே வந்து ஈக்குவல் டு 1ன்னா நான் என்னோடய மேட்ரிக்ஸில் வந்து ஐஜே வந்து 0வாக மாற்றிடுறேன். அடுத்து வாய்டு கேட்டிருக்கிறதுனால நான் எதுவும் ரிட்டர்ன் பண்ணலை. இப்போ வாய்டு இல்லாமல் மேட்ரிக்ஸ் கேட்டிருந்தா ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும் நீங்கள். ஓகே, ராங் ஆன்சர். ஏன் 0 எல்லாமே 0வாக மாறிடுது? ஓகே, சாரி, இங்கே நான் 0வாக வச்சுருக்கணும். இல்லை இங்கே 1ஆக தான் வச்சுருக்கணும். இந்த இடத்துல நான் 1ன்னு ஃபில் பண்ணிட்டேன், அது தப்பு. 0ன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது அக்செப்ட் ஆகிடும். அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஆப்டிமல் அப்ரோச்சை ட்ரை பண்ணலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடம் இருக்குது இல்லையா, இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க, நமக்கு வேணாம். நான் காலம் 0 மட்டும் 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் ij 0னா நம்ம என்ன பண்ணலான்னா, இஃப் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஆஃப் i of 0 எந்த ரோவோ அதை வந்து 0வாக மாற்றிடுறேன். அப்புறமேட்டு வந்து இஃப் j நாட் ஈக்குவல் டு 0 அது வந்து 0th இல்லை அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் அந்த காலத்தையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் தான் இப்போ இன் பிளேஸில், அதாவது இங்கே 0னா இந்த இடத்தையும் தான் மாற்றுறேன். மேட்ரிக்ஸ்குள்ளேயே தான் மாற்றுறேன். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ij வந்து 0வாக மாற்றிடுறேன். இல்லை j வந்து 0னா காலம் 0 வந்து 0வாக மாற்றிடுவேன். அப்புறம் திருப்பியும் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இன்டீரியரை மட்டும், அதாவது இன்னரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, மேட்ரிக்ஸ் ஆஃப் i of 0 ஆர் எய்தர் என்னோடய ரோ 0வாக இருக்கோ, ஃபஸ்ட்டு ரோ அந்த ட்ராக் 0வாக இருக்கோ, இல்லாட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் 0 of j அந்த காலம் ஜீரோவாக இருந்துச்சுன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் ij வந்து 0வாக மாற்றிடலாம். அப்புறமேட்டு வந்து for i is equal to 0, i less than இல்லை if matrix of 0 அந்த ஃபஸ்ட்டு செல் 0வாக இருந்துச்சுன்னா, ஸோ ஃபஸ்ட் செல் 0வாக இருந்துச்சுன்னா நான் வந்து என் ரோ ஃபுல்லாத்தையும் 0வாக மாற்றிடணும் இல்லையா. for j is equal to 0, j less than m. அதே மாதிரி if காலம் 0 இருந்துச்சுன்னா அந்த என்டையர் காலத்தையும் 0வாக மாற்றிட்டோம். இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல, ரன் பண்ணி பார்க்கலாம். அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஸ்பேஸ் ஆப்டிமைஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இதுதான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.